தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமாரியாலே வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையாகிய இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவறச் செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமுகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில்
கர்த்தரில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் 20 மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அச்சீடர் 20 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரிய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினர். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த 20 அந்திரியா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இருக்கின்ற நாம் இந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பினுடைய நிகழ்வையும் அதை ஒத்த நிகழ்ச்சிகளையும் நாம் அதிகமாக வாசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், தியானித்து கொண்டிருக்கின்றோம்.
எனவே ஒட்டுமொத்தமாக இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான படிப்பினை, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கைக்குரிய பாடம் என்னவென்றால், கடவுள் ஒளியாக இருந்து நம்மை மீட்பதற்காக வந்திருக்கின்றார் என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக யோவான் நற்செய்தியாளர் இயேசுனுடைய அந்த பிறப்பு நிகழ்வையோ அல்லது இயேசுனுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளையோ அவர் தனது நற்செய்தியில் பதிவு செய்யாவிட்டாலும், அவர் தன்னுடைய நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்திலேயே இயேசுனுடைய அந்த பிறப்பினுடைய மறை நிகழ்வை, அதில் இருக்கின்ற இறையியலை அவர் தெள்ளத் தெளிவாக தனது முதல் அதிகாரத்திலேயே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 8வது இறைவாக்கியத்திலே நாம் படிக்கின்றோம், அவர் ஒளியாக இருந்து இந்த உலகிற்கு வந்தார் என்பதை நாம் படிக்கின்றோம். எனவே ஒளியாக இறைவன் இந்த உலகில் இருந்த இருளை அகற்றுவதற்காக இந்த உலகிற்கு வந்து நமக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு ஒரு மீட்பை கொடுப்பதற்காக ஒளியாகிய இறைவன் இந்த உலகில் வந்து இந்த உலகில் இருக்கின்ற இருளை அகற்றுவதற்காக அவர் இந்த உலகில் வந்தார், ஒளியாக வந்தார் என்பதை அந்த முதல் வாசகத்திலே, முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக இயேசுவை குறித்து நற்செய்தியிலே சான்று பகிர்வதற்காக திருமுழுக்கு யோவான் நற்செய்தியிலே அவர் வருகின்றார். மற்ற ஒத்தமை நற்செய்தியாளர்களில் நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் இயேசுனுடைய முன்னோடியாக வழியை ஆயத்தம் செய்கின்ற ஒரு நபராக அவர் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் யோவான் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் என்பவர் இயேசுக்கு சான்று பகிர்கின்ற ஒரு சாட்சியாக அவர் விளங்குகின்றார். எனவே முன்னோடியாக திகழ்வதற்கும் சான்று பகிர்வதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒருவர் வருகின்றார், அவருக்கான வழியை ஆயத்தம் செய்வது என்பது யாராலும் செய்யலாம். ஆனால் ஒரு சாட்சிய வாழ்வுக்காக ஒருவருக்காக சான்று பகிர்வது என்பது அவரோடு இருந்து அவரை பற்றி அறிந்தால் அன்றி நாம் அவரை குறித்து நாம் சான்று பகிர முடியாது. எனவேதான் திருமுழுக்கு யோவான் அந்த முதல் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே சொல்லுகின்றார், நான் ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து அவர் சான்று பகர வந்திருக்கின்றார் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒளியாகிய இறைவன் எவ்வாறு நமக்கு ஒரு விடியலை, நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார் என்பதை ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குரு ஒருவர் இருந்தார். அவருடைய ஆசிரமத்திலே பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக ஏராளமான சீடர்கள் அவரோடு தங்கியிருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு பாடமாக அவர் என்ன சொன்னார் என்றால், தனது சீடர்களை பார்த்து கேட்டார், ஒளி என்றால் என்ன, ஒரு உண்மையான விடியல் என்றால் என்ன என்று அவர் கேட்டார். சீடர்களும் ஒவ்வொருவராக அவர்களுக்கு பதில் அளித்தார்கள். ஒளி என்றால் எப்பொழுது சூரியன் உதிக்கிறதோ அதுதான் ஒரு ஒளி, ஒரு விடியல் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் என்ன சொன்னார்கள் என்றால், எப்பொழுது நமது கண்ணை கொண்டு நாம் பிற பொருட்களையோ நபர்களையோ பார்க்க முடிகிறதோ அதுதான் விடியல், அதுதான் ஒளி என்று சொன்னார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவருமே அவர்களுக்கு புரிந்த வகையிலே அவர்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இறுதியாக ஒரு சீடர் சொன்னார், எப்பொழுது நம்மளால் ஒரு பசு மாட்டிற்கும் எரும மாட்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெள்ளத் தெளிவாக நமது கண்களால் காண முடிகிறதோ அதுதான் உண்மையான ஒரு விடியல், ஒரு ஒளி என்று சொன்னாராம். அதற்கு அந்த குரு சொன்னாராம், நீ ஏறக்குறைய கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டாய், இன்னும் முழுமையாய் நீ அடையவில்லை, அது என்ன என்று கேட்கிற பொழுது ஒவ்வொருவருமே அந்த அறகுறை பதிலோடு தான் இருந்தார்கள். இறுதியாக அந்த குரு என்ன சொன்னார் என்றால், ஒரு உண்மையான ஒரு ஒளி, உண்மையான ஒரு விடியல், அதாவது ஒளி உலகை இருளை வெற்றி கொண்டது என்றால் எதை கொண்டு நாம் அறிய முடியும் என்றால், நமக்கு எதிரில் இருக்கின்ற அந்த மனிதரை அவருடைய தேவையை நாம் எப்பொழுது கண்டுகொள்கிறோமோ, அவரை நாம் ஒரு சகோதரராக ஒரு சகோதரியாக நாம் எப்பொழுது பார்க்கின்றோமோ, அவருடைய தேவையை உணர்ந்து நாம் எப்போது உதவி செய்கின்றோமோ அங்குதான் உண்மையான ஒரு விடியல், அதுதான் ஒளி இருளை வெற்றி கொண்ட ஒரு நிகழ்வாக இருக்க முடியும் என்று சொன்னாராம். ஆம், இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொடுக்கின்ற ஒரு உண்மையான ஒரு மைய கருத்து சிந்தனை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அந்த கிறிஸ்து ஒளியான இருக்கின்ற கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார், பாவ இருளை அகற்றி நம்மை மீட்பதற்காக அவர் இந்த உலகிற்கு வந்தார் என்பதை நாம் ஒரு மறை நிகழ்வாக அல்லது ஒரு சடங்காக மட்டும் கொண்டாடாமல்
நமது வாழ்க்கையோடு நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நாம் அந்த ஒளியை பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக நமது திருமுழுக்கிலே அந்த குருவானவர் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது நாமும் அந்த கிறிஸ்துவின் ஒளியின் ஒரு சுடராக இருக்கின்றோம், ஒரு அங்கமாக இருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கிறிஸ்துவை ஒளியாக பெற்றுக்கொண்ட நாமும் பிறருக்கு ஒளியாக, பிறருக்கு வழியாக, நமது வாழ்வின் மூலமாக, நமது செயலின் மூலமாக நாம் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு நாளுமே அந்த கிறிஸ்து நமது உள்ளத்திலும் பிறருடைய உள்ளங்களிலும் பிறக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே கிறிஸ்துவை நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும், கிறிஸ்துவுக்கு எவ்வாறு நாம் சாட்சிகளாக இருக்க முடியும் என்பதை சிந்திக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவோடு இருந்தாலன்றி அவரை பற்றி நாம் சான்று பகர முடியாது. திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருந்தார். எனவே தான் கிறிஸ்துவை குறித்து அவர் சான்று பகர்ந்தார். எனவே நமது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை முழுமையாக அறியாமல் அவரை குறித்து சான்று பகர முடியாது. எனவே தான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், வந்து பாருங்கள், அதாவது என்னோடு தங்கி இருந்து என்னை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று அந்த சீடர்களுக்கு அவர் அறிவுரை சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் நமது ஆலயத்திலே, நமது பங்கிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு திருவருட் சாதனங்களையும் வந்து அவரோடு நாம் கலந்து அவரை நாம் ருசித்து பார்த்தால்தான் அவரை பற்றி நாம் சான்று பகர முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலும் மற்ற திருவருட் சாதனங்களிலும் நாம் கிறிஸ்துவோடு இருந்து அவரோடு அவரில் ஒருவராக நாம் கலக்கின்ற பொழுதுதான் அவரை நாம் மற்றவர்களுக்கு சான்று பருகின்ற, அவரை எடுத்து செல்லுகின்ற ஒரு கருவியாக நாம் வாருவோம் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து ஒளியின் மக்களாக வாழ வரவேண்டி இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். ஆமீன். உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிற இயேசு ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களாக எடுத்து வைப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளில் தங்களை அணி செய்து சொல்வதை செய்யவும் செய்வதை சொல்லவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரும் பெரும் செயல்களால் எம்மை மகிழ்விக்கும் இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றியுள்ளவர்களாயிருந்து கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எங்களுக்குள் குடிகொள்ள செய்து அதை பிறருக்கு எடுத்து உரைக்க அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் அன்பு இறைவா, பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் அமைதியும் மகிழ்வும் பாதுகாப்பும் அருளும் நிறைந்த ஆண்டாக அனைவருக்கும் அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள இறைவா, பிரிவினைகளோடும் கசப்பு உணர்வுகளோடும் பழிவாங்கும் மனநிலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து குடும்பங்கள் மீதும் மனமிறங்கி அவர்கள் மனமாற்றம் பெற்று ஒப்புரவில் வாழ வழி தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நினைத்து பார்ப்போம். புதிய ஆண்டிலே இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க, இயற்கை இடர்பாடுகளிலிருந்து நம் அனைவரையும் விடுவிக்க மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை ஆகிய இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து வைத்த இந்த மன்றாட்டுக்களை கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லிய தெய்வமே, நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வாழ்வை நான் தந்து கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்து கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே அன்பில் முழுமை காண உன்னிட வருகின்றேன் யாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன் உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிட வருகின்றேன் யாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன் உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகிறேன் அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைக்கின்றேன் உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகிறேன் அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைக்கின்றேன் எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தை கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையாகிய இறைவா, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை விடுவித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திரு தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேட்டு மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிய புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிய புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா நம் அனைவரையும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும்
எல்லோ காலமும் காத்தருள்வார். அலையுளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி.